ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 18 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து யமுனா கிட்ட வந்து கோயிலுக்கு ரெடியாக சொன்னோனே, ரெடி ஆயிட்டேனோடனே ஆமா அப்படிங்கிறாங்க. அப்போ யமுனா வந்து கேஷுவலா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. என்ன நீ இந்த ட்ரெஸ்ல வரப்போறனோடனே, என்கிட்டயும் ஒரே ஒரு பட்டு சாரி தான் மாமா இருந்துச்சு. அதை அன்னைக்கு கட்டிட்டேன்ல. அதனால நான் ரிசப்ஷனுக்கு கிராண்டா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, விஜய் வந்து யமுனாக்கும் காவேரிக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அது யமுனா கிட்டயே குடுத்துட்டு, உங்க அக்கா ஏதாச்சும் கேட்டா எதனாச்சும் சொல்லி சமாளிச்சிருது. அதுல தான் உன் டேலண்டே இருக்குன்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. இப்ப எப்படி இருந்தாலும் இத பார்த்துட்டு காவேரி நம்மள தேடி வருவா. ஒரு 1/2 மணி நேரம் நம்ம எங்கேயாவது அப்ஸ்கார்ட் ஆயிடலாம்னு சொல்லிட்டு விஜய் எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப யமுனா போய் குடுத்தோனே, யமுனா கிட்ட காவேரி கேட்குறாங்க, "என்னடி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு? அதுவும் வீட்ல இருந்து என் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. உனக்கு வேற வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. என்ன ஏதுன்னு?" சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. "ஐயோ! அக்கா நீ கிளம்புறியா? கோயில்ல ஏதோ ஃபங்ஷன் மாமா சொன்னாருன்னோனே." இப்ப அவரு எங்கன்னோனே, அவரு மாமா எங்கேயோ வெளியில போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. அப்புறமா கால் பண்ணி பார்த்தா விஜய் எடுக்க மாட்டேங்கிறாரு. எடுக்கவே மாட்டேங்கிறாருன்னோனே, "அக்கா கிளம்புக்கா" அப்படின்னோனே, இப்ப 2 பேருமா கிளம்பி ரெடியாகி வெளியில வரும்போது விஜய் நிக்கிறாரு. அப்ப விஜய் "வாங்க, வாங்க, வாங்க செல்ஃபி எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, காவேரி "மொத எங்க போறோம் சொல்லுங்கன்னோனே, "மொத செல்ஃபிக்கு போஸ் குடும்மா" அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கும்போது காவேரி உம்முன்னு நிக்கிறாங்க. கொஞ்சம் சிரியேம்மான்னோனே ஈன்னு சிரிக்கிறாங்க. "இல்ல, இல்ல இதுக்கு பழசே பரவால்ல. அப்படியே நில்லுன்னு" சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு, "நான் மட்டும் தான் நல்லா இருக்கேன்" அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து கா கார ஸ்டார்ட் பண்ண போறாரு. அப்போ காவேரி வந்து யமுனா கிட்ட, "நீ கார்ல ஏறுடின்னு" சொல்லிட்டு விஜய் கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு, "இப்ப நம்ம எங்க போறோம்னோனே, கோயிலுக்கு. எதுக்கு போறோம்னோனே, கல்யாணத்துக்கு. யார் கல்யாணம்னோனே, சாமி கல்யாணம். திருக்கல்யாணம் பார்க்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒளர்றாரு. "என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலன்னோனே, ஐயோ! இன்னும் 20 நிமிஷம் தானம்மா, அங்க போய் சொல்றேன் வான்னு" சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாரு. இங்க வெளியில நின்னுட்டு காவேரி உள்ள வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. "எனக்கு என்னன்னு சொன்னா தான் நான் வருவேன். எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கிறோம்? இவ வேற இப்படி ரெடியாகி வந்திருக்கிறா" அப்படின்னு சொல்லி யமுனா வேற ரொம்ப ஜாலியா இருக்கிறா. அவ வேற ஒரு பக்கம் இது பண்ண, எனக்கு என்னமோ அவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாரியே தோணுதுன்னுலாம் காவேரி வீட்ல இருந்து ஏற்கனவே விஜய் கிட்ட புலம்பி தள்ளிட்டு தான் கோயிலுக்கு வர்றாங்க. இங்க வந்தோனே திருப்பியும் கேட்குறாங்க, என்னன்னு சொல்லுங்க. நான் சொன்னா தான் உள்ள வருவேன்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "உனக்கு என்ன இப்ப தெரியணும் அப்படிதானே? இன்னைக்கு கல்யாணம் யமுனாக்கு கல்யாணம்னோனே." "என்னது யமுனாக்கு கல்யாணமா?" அப்படின்றோனே, "ஆமா நிவினுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம்னோனே." "யாருக்கு? நிவினுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம்னோனே." "ஆமா நீ தானே சொன்ன 30 நாள்ல இந்த மாரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ என்ட்ட சவால்லாம் விட்டல. அத நான் இன்னைக்கு நடத்த போறேன். அத உன் சார்பா உன் புருஷன் நான் இன்னைக்கு இந்த கோயில்ல கல்யாணம் நடத்த போறேன்னோனே." காவேரி அப்படியே பார்க்குறாங்க. "நான் யமுனாக்கு வாக்கு குடுத்துருக்கேன்மான்னோனே." "ஏங்க ஆல்ரெடி நீங்க ஏற்கனவே ஒரு வாக்கு குடுத்துருக்கீங்களா? அப்புறம் அதுவும் இதுவும் கிளாஷ் ஆயிராதான்னோனே." ஐயோ! இவ எப்போ வந்து என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு. அப்ப காவேரி என்ன சொல்றா அப்போ யமுனா என்ன கேட்குறாங்க, "என்னக்கா சொல்ற? நீங்க 2 பேரும் பேசுறது எனக்கு புரியவே இல்லன்னோனே." "இவர் இப்படிதாண்டி ரெஸ்டாரண்ட் கூட்டு போறேன் பாரு, யூரோப்புக்கு கூட்டிட்டு போறேங்கிறார் பாரு, அங்கங்க போறேன் பாரு, கடைசில ஒரு கோயிலுக்கு கூட கூட்டு வர மாட்டாருடி. இவர் சொன்னத கேட்டா நீ இப்படி ரெடியாகி வந்திருக்கன்னோனே." இப்ப விஜய் கோவம் வருது. "என்னய்யா நீ இப்படி சொல்ற?" ஆனாலும் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, மாமாவ விட்டு குடுக்காம எப்படின்னா சமாளிக்கிறா பாரு, அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ லவ் யூன்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் வாய்ஸ்ல அவரே பேசிட்டு இருக்கிறாரு. அப்போனே விஜய் சொல்றாரு, "வேணா சவால் வச்சுக்கலாமா? இன்னைக்கு எப்படி நான் இன்னைக்கு கல்யாணம் நடத்தி வைப்பேன்னோனே." இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு காவேரியும் சவால் சொல்றாங்க. என்ன முழிக்கிறீங்கன்னோனே, "இல்ல சவால் அக்செப்டட்" அப்படின்னு சொன்னோனே, "ஏம்மா உனக்கு வேற ஏதாச்சும் லாங்குவேஜ்ல சொல்லணும்?" அப்படின்னோனே, இப்ப காவேரி வந்து அப்படியே விஜய் பார்த்துட்டு ஆச்சரியத்துல பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, காவேரி சவால் விடுறாங்கல்ல, அப்போ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி இன்டைரக்ட்டா மாமா கிட்ட ப்ரப்போஸ் பண்றா பாரு, நிவினுக்கும் இவளுக்கும் கல்யாணம்னு சொல்லி தெரிஞ்சோனேன்னோனே, இப்போ யமுனா என்ன சொல்றாங்கன்னா, "வாக்கா ப்ளீஸ்க்கா போயிருவோம்க்கான்னு" சொல்லிட்டு யமுனா வந்து காவேரி உள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க. வெளியில விஜய் நின்னு அப்படியே ஜாலியா நிக்கிறாங்க. அதோட செம காமெடி என்னன்னா, காவேரி வந்து விஜய கையில அடிச்சுர்றாங்க. விஜய் கை அப்படியே அடிபட்ட மாரி அப்படியே நடிக்கிறாரு. அப்போனே யமுனா திட்டுறாங்க, "என்னக்கா மாமாவ அடிச்சுட்டன்னோனே." அவர் ஆக்ஷன் 500 சும்மா தான் இருக்கிறாருன்னோனே, "உனக்கு இங்கேயாக்கா ரொமான்ஸ் தேவைப்படுதா?" அப்படி சொல்லிட்டு யமுனா வேற காவேரிய கத்துறாங்க. காவேரி வாடி உள்ளன்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, கோயில்ல வச்சு காவேரி கேட்குறாங்க, "மாப்பிள்ளை எங்கன்னோனே?" "இரும்மா வருவாருன்னு" சொல்லிட்டு விஜய் நிவினுக்கு கால் பண்ணி, "என்ன இன்னும் நீங்க வரலையான்னோனே?" "ஏங்க உங்க மனசுல என்ன நெனச்சிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு நிவின் கேட்குறாரு. அதுக்குள்ள அவங்க அம்மா, அப்பா, பசுபதி 3 பேரும் நிவினோட வீட்ல வந்து நின்னுட்டு, "டேய்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சத்தம் வந்து விஜய்க்கும் கேட்குது. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.